ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் நம்ம எல்லாரும் கூடி ஜெபிப்பதற்காக இந்த நாளிலே கர்த்தர் நம்மை கூடி வர பண்ணினதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே நம்முடைய குடும்பங்களுக்காக, குடும்பத்தின் தேவைகளுக்காக, குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிற ஒரு நேரம். நிச்சயமாகவே இந்த நாளில் நம்ம பாடினது போல நம்முடைய கண்ணீரை அவர் பார்க்கிற தேவன், நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறவர். ஆகவே நம்ம ஜெபிப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆனால் அன்றைக்கு குருடனை பார்த்து உனக்கு என்ன வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்ட பொழுது அவன் எனக்கு பார்வையடைய வேண்டும் ஆண்டவரே என்று கேட்ட பொழுது பார்வை அடைவாயாக என்று சொல்லி அவரை ஆசீர்வதித்தார், கண்களை திறந்தார். அதே போலதான் இன்றைக்கு பிள்ளைகளாக நம்ம எல்லாரும் கூடி நம்முடைய தகப்பனை, பரம தகப்பனை பார்த்து அப்பா எனக்கு இந்தந்த காரியங்களை செய்யுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எப்படிப்பட்டவர் என்று வேதத்திலே ஒரு அருமையான வசனம், சங்கீதம் 121 சங்கீதத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 121 சங்கீதம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். அது மாத்திரமல்ல, அவர் ஒரு பர்வதம், ஒத்தாசை வரும் பர்வதம். ஹல்லேலூயா. ஒத்தாசை என்று சொல்லும் பொழுது ஹெல்ப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒருவர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். இந்த உலகத்திலே பயங்கரமான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான எல்லா ஒத்தாசைகளையும் நமக்கு கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆகவே இப்போ எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். அன்றைக்கி ஆபிரகாம் அந்த மலையில் ஈசாக்கை பலி செலுத்தின பொழுது அந்த இடத்திலே அவன் பார்க்கிறான். பார்த்து விட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், எகோவா ஈரே என்று அந்த இடத்துக்கு ஒரு பெயரிட்டு கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லுகிறான். இன்னைக்கு உண்மையாகவே ஆண்டவருடைய பர்வதத்தில் எல்லாமே பார்த்து கொள்ளப்படும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேவைகளையும், எல்லா ஆசீர்வாதங்களையும் அந்த பர்வதத்தில் இருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆமேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இப்போ நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு என்னென்ன தேவையில் இருக்கிறீங்களோ, என்னென்ன பிரச்சனையில் இருக்கிறீங்களோ, இப்போ ஆண்டவரை பார்த்து எனக்கு ஒரு ஒத்தாசை உம்மிடத்திலிருந்து வரட்டும் அப்பா, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் சொன்னீங்களே, இன்னைக்கு எனக்கு ஒத்தாசை வருவதாக என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? என்னென்ன தேவைகள்னு உங்களுக்கு தெரியும். ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை குறித்து ஒருவேளை பாரமாய் இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாய் இருக்கலாம், வேதனைகளாய் இருக்கலாம். இந்த நேரத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? அப்பா, எனக்கு தேவைகளை சந்திக்கிற தேவன், எனக்கு இப்பொழுது இன்னது தேவை என்பதை அறிந்த பரம தகப்பன், எனக்கு அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு ஆண்டவரே ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தேவைப்பட்டது அப்பா. ஆண்டவரே அந்த பர்வதத்தில், மோரியா பர்வதத்தில் அந்த ஆட்டுக்குட்டியை நீ வைத்திருந்தீரப்பா. இன்றைக்கு ஆண்டவரே ஆட்டுக்குட்டி ஆனவரே, எங்களுக்கு ஆண்டவரே, எங்களுக்கு நீ ரட்சிப்பை கொடுக்கும்படி, எங்களுடைய குடும்பத்தின் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படி அப்பா, அந்த பர்வதத்திலே, அந்த கல்வாரி மேட்டிலே ஆண்டவரே எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே சம்பூர்ணமாய் கொடுப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக, ஒத்தாசை வருவதாக, உதவி வருவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவையோ, ஒருவேளை மனித பலமாய் இருக்கலாம், மனித உதவியாய் இருக்கலாம், ஆண்டவரே பண பலமாய் இருக்க வேண்டியதா இருக்கலாம், எதுவானாலும், எந்த தேவையானாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதாக ராஜா. தடைகளை எல்லாம் உடைத்து உம்முடைய பர்வதத்தில் இருந்து அந்த ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. அப்பா, நாங்கள் அனைவரும் உண்மையே நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. உம்மிடத்திலிருந்து உதவி வரட்டும், உம்மிடத்திலிருந்து ஒத்தாசை வரட்டும், தடைகள் உடைக்கப்படட்டும், சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஆசை வரும் பர்வதம் நிராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஆசை வரும் பர்வதம் நிராயின் கண்களை ஏறெடுப்பே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 72 சங்கீதம் 3 வசனத்தை நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 72 3 பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். ஆமென். பர்வதங்கள் ஜனத்துக்கு சமாதானத்தை தரும். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பர்வதமாய் இருக்கிறார். நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நம்முடைய ஆண்டவர் இல்லையா? அவரிடத்திலிருந்து வருகிற ஒரு பெரிய விலையேறப்பெற்ற ஆசீர்வாதம் அல்லது ஒத்தாசை என்ன தெரியுமா? அது சமாதானம். ஆமென், ஹல்லேலூயா. பர்வதங்களிலே சமாதானம் இருக்கும். அப்போ ஆண்டவர் நமக்கு பர்வதமாய் இருக்கிறபடியால் அவரிடத்திலிருந்து நமக்கு சமாதானம் வரும். இப்போ நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். அப்பா, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், எங்களுடைய குடும்பத்தில் பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே, ஆண்டவரை உடன் பிறந்தவர்களுக்கு இடையே, கணவன் மனைவிக்கு இடையே, குடும்பத்தினருக்கு இடையே, சமுதாயத்திலே எங்களுக்கு ஒரு சமாதானத்தை தாங்கப்பான்னு கேட்போமா? யார் யாரெல்லாம் இன்னைக்கு ஒருவேளை வீட்டில் பயங்கர சண்டை, ஒரே குழப்பம், பிள்ளைகளால் பிரச்சனை, பெற்றோரால் பிரச்சனை, கணவனால் மனைவியால, உடன் பிறந்தவர்களால என்று வேதனையோடு கூட நீங்க பிரச்சனைகளோடு கூட இப்ப ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படியிட்டு இருந்தா, அந்த ஒத்தாசை வரும் பர்வதமாகிய ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவரே எங்களுக்கு ஒரு சமாதானத்தை தாங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. குடும்ப சமாதானத்தை கொடுக்கிறவர் அப்பா. பர்வதத்தில் இருந்து எங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் என்று நாங்கள் வசனத்தில் வாசித்தோமே, அந்த வசனத்தை பிடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் கன்மலையாகிய கிறிஸ்துவே, எங்கள் ஒத்தாசை வரும் பர்வதமே, ஹல்லேலூயா. அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானம் உண்டாவதாக ராஜா. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் உண்டாகும் என்று சொன்னீரே. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே இப்பொழுது சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. தனிப்பட்ட நபர்களுக்குள்ளே ஒரு நிம்மதியே இல்லையே, வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லையே, சமாதானம் இல்லையே என்று வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு இளைப்பாறுதலை உண்டாக்குவீராக ராஜா. சமாதானத்தை கட்டளையிடுவீராக அப்பா. அலைமோதி கொண்டிருக்கிற வாழ்க்கையில நீர் ஆண்டவரே அப்பா துணையா இருக்கிறவர் அல்லவா? அன்றைக்கு காற்றையும் கடலையும் அதட்டி இறையாதே அமைதலா இரு என்று சொல்லி ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டீரப்பா. இப்பொழுது ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களை ஆளட்டும் அப்பா. ஒவ்வொரு இருதயங்களை ஆளட்டும் அப்பா. குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் உண்டாவதாக. பிரிந்த குடும்பங்கள் இணைக்கப்படுவதாக ராஜா. இயேசுவின் நாமத்தில் என்னென்ன பிரச்சனையினால ஒருவேளை அது கோர்ட்ல கூட போயிருக்கலாம், இப்பொழுது கர்த்தாவே ஒரு சமாதானத்தை உண்டாக்கும் அப்பா. அந்த குடும்பங்களிலே ஆண்டவரே சமாதானம் உண்டாவதாக அப்பா. சொத்துக்காகவோ பிரச்சனைகளுக்காக கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தா இப்பொழுது எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஆண்டவரே போராட்டங்கள், எல்லா வேதனைகள், எல்லா கஷ்டங்கள் மறைந்து போவதாக, சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவரே உம்முடைய சமாதானம், ஆண்டவரே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், உலகம் கொடுக்க முடியாத சமாதானம், பூரண சமாதானத்தினால உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மலைகள் பெயர்ந்தகற்றிடும், நீலை மாறி புவி அகற்றிடும். மலைகள் பெயர்ந்தகற்றிடும், நீலை மாறி புவி அகற்றிடும். மாறிடுமோ அவர் கிருபை என்றாலும் ஆறுதல் எனக்கு வருவே. மாறிடுமோ அவர்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 125 சங்கீதம் 2 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 125 சங்கீதம் 2 வசனம். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருந்து ஒரு பாதுகாப்பா இருக்கிறதோ அது போல நம்முடைய ஆண்டவர் அவர் ஒரு பர்வதம் போல இருந்து தம்முடைய ஜனங்களை சுற்றிலும் இருக்கிறார். இது ஆண்டவருடைய பாதுகாப்பை குறிக்கிறது. ஹல்லேலூயா. யாத்ராகமம் 33 அதிகாரத்தில் ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், என் அண்டையிலே கன்மலையிலே என் அண்டையிலே ஒரு இடம் இருக்கிறது, நீ வந்து நில், அந்த கன்மலையின் வெடிப்புல வந்து நில், என்னுடைய கரத்தினால் உன்னை மூடுவேன் என்று மோசேக்கு சொன்னது போல அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை தம்முடைய கரத்தினால் மூடுவார். அந்த பர்வதத்தின் வெடிப்புல வைத்து கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அது மாத்திரமல்ல, 121 சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறது போல கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார், உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார் என்று சொல்லி அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆமேன். இந்த வசனங்களை பிடித்து கொள்ளுவோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இந்த நிலையற்ற உலகத்தில் அப்பா, இந்த வியாதிகள் போராட்டங்கள் கொரோனா வைரஸ் நிறைந்த இந்த உலகத்துல எங்களுக்கு பாதுகாப்பு நீங்க தான் ஆண்டவரே. அப்பா, ரோட்ல போனா கூட திருப்பி எப்படி வருவோன்னு எங்களுக்கு தெரியல, அவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது அப்பா. ஆனா ஆண்டவரே, எங்களை நீங்க தான் பாதுகாக்கணும், எங்கள் குடும்பத்தை பாதுகாக்கணும், எங்களுடைய தேசத்தில் உங்களுடைய ஆளுகை வருவதாக, உங்களுடைய பாதுகாப்பு வருவதாக, உங்களுடைய இரத்த கோட்டைக்குள் எங்களை வைத்துக் கொள்ளும். பர்வதத்தினால எங்களை ஆண்டவரை பர்வதம் சுற்றிலும் இருந்து பாதுகாப்பது போல எங்களை பாதுகாத்து கொள்ளும் அப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஏசப்பா உம்முடைய இரத்தத்தினால எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, எந்த தீங்கும் எங்களை அணுகாதபடி எங்களை வேலி அடைத்து கொள்ளுங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? ரிபா லபா ஹல்லேலூயா ரகா லபா ஷந்த லபா. இப்பொழுதே ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் உண்டாவதாக ராஜா. பலவிதமான வியாதிகள் அப்பா, இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு. இயேசுவின் நாமத்தில் நீர் எங்களுடைய பர்வதம் அல்லவா, எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் அல்லவா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய பிள்ளைகளுடைய டிராவல்ல, போக்கிலும் வரத்திலும் உம்முடைய கரம் கூடவே இருக்கட்டும் அப்பா. எந்த தீங்கும் உம்முடைய பிள்ளைகளை அணுகாதபடிக்கு கர்த்தர் வேலி அடைத்துக் கொள்வீராக. சத்ருவின் கண்களுக்கு, பிசாசின் கிரியைகளுக்கு ஆண்டவரே வேலி அடைத்துக் கொள்ளுங்கப்பா. எந்த மந்திரவாத காரியங்களும் ஆண்டவரே, பில்லி சூனிய கட்டுகளும், சர்ப்பத்தின் நாவிகளோ, பிசாசின் தந்திரங்களோ நம்முடைய பிள்ளைகளை தொட முடியாது, இவர்கள் வீடுகளுக்குள்ளே நுழைய முடியாது. இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம், நம்முடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் வீட்டுக்குள்ளேயும் வெளியே போகும் பொழுதும் வாகனங்கள்ல போகும் பொழுதும் ஆண்டவரே நம்முடைய பாதுகாப்பு இயேசுவின் நாமத்தில் இருப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் பர்வதங்களை போல மூடி பாதுகாத்து கொள்ளுங்க. சூழ பாளையம் இறங்குவீராக, வழி நடத்துவீராக. எங்கள் ஜெபங்களை கேட்டபடியா ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தத்தை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே தெளிக்கிறோம், ஒவ்வொரு வாகனங்கள்ல தெளிக்கிறோம், எங்களுடைய தெருக்களில தெளிக்கிறோம், எல்லா பட்டணங்களிலே தெளிக்கிறோம், எங்கள் தேசங்களிலே தெளிக்கிறோம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். எங்கள் குடும்பத்தினர் அத்தனை பேர் மேலையும் தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாடு முதலா. போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாடு முதலா. ஆசை வரும் பர்வதம் நிராயின் கண்களை எடுப்பை. ஆசை வரும் பர்வதம் நிராயின் கண்களை எடுப்பை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 72 சங்கீதத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 10 16 வசனத்தை வாசிப்போமா? 72 16.
பூமியிலே மலைகளின் உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும். அதன் விளைவு லீபனோனைப் போல அசையும், பூமியின் புல்லை போல நகரத்தார் செழித்தோங்குவார்கள். ஆமென், ஹalleluya. அந்த மலைகளின் உச்சியில விதைக்கப்பட்டிருக்கிற தானியம், அதன் நிமித்தம் நகரத்தார் செழித்தோங்குவார்கள். ஹalleluya. அந்த கன்மலையிலிருந்து, அந்த பர்வதத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தினால ஒரு செழிப்பை கர்த்தர் உண்டாக்குவார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாட்களில, பொருளாதாரத்தில், உங்களுடைய குடும்பத்தின் தேவைகளில கர்த்தர் ஒரு செழிப்பை உண்டாக்கும்படி கர்த்தர் அந்த மலையின் உச்சியில நமக்காக கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். அதுதான் 81ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். 81ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமா? 81:16. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். ஆமென், ஹalleluya. கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உச்சிதமான கோதுமை, கண்மலை தேன், இது ஒரு பொருளாதார செழிப்பை குறிக்கிறது. எல்லாரும் கைகளை உயர்த்தி நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கும்படி எல்லாம் ஜெபிக்கலாம். அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி. அப்பா ஆண்டவரே, நீர் ஆண்டவரே ஒத்தாசை வரும் பர்வதம், எங்களுடைய தேவைகளை நீ சந்திக்கிறவர். அப்பா ஆண்டவரே, கடன் பிரச்சனைகளை மாற்றுகிறவர். அப்பா ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பொருளாதாரத்தில் எவ்வளவு பணம் தேவையோ அத்தனை லட்சங்களையும் அத்தனை ஆயிரங்களையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு பிடி தானியம் விதைக்கப்படட்டும். அப்பா உம்முடைய பிள்ளைகள் செழித்தோங்கும்படி இவர்களுக்காக நன்மையை விதைப்பீராக, நன்மையை விதைப்பீராக. கண்மலையின் தேனினால் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. எல்லா போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை செய்வீராக. எங்கள் ஜெபங்களை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை செழிப்பாக்கும் அப்பா, திருப்தியாக்கும் அப்பா, சந்தோஷப்படுத்தும் அப்பா. கடனை நீ வாங்க கூடாது ஐயா, கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். காடுகள் வரவழைப்பார், மன்னாவால் உணவளித்தார். காடுகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்களோடு செய்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்களோடு செய்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். ஆமென், ஹalleluya. பர்வதங்களின் ஆசீர்வாதங்களினால, ஒத்தாசை வரும் பர்வதத்தில் இருந்து நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள், நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் அவர்தான் கன்மலை, அவர்தான் ஒத்தாசை அனுப்பும் பர்வதம். ஆமென், ஹalleluya. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள், 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஆமென், ஹalleluya. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்துல ஒரே பர்வதத்துல தண்ணி இல்லாத சூழ்நிலையில
அந்த கன்மலையை உடைத்து ஆண்டவர் தண்ணீர் புறப்பட பண்ணினார். ஆமென். இந்த தண்ணீரை அவர்கள் குடித்தார்கள். எல்லாருடைய தாகமும் தீர்க்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த கன்மலை கிறிஸ்துவே. அவரிடத்துல நம்ம வரும் பொழுது நம்முடைய குடும்பத்துல நமக்கு யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அத்தனை தாகங்களையும் கர்த்தர் தீர்க்கிறவர். தண்ணீர் என்று சொல்லும் பொழுது அது ரட்சிப்பின் ஊற்றை குறிக்கிறது. தண்ணீர் என்று சொல்லும் பொழுது ஆவியானவரை குறிக்கிறது. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் ஆவிக்குரிய தாகங்கள் தீர்க்கப்படட்டும் அப்பா. எங்களுடைய குடும்பத்தில் கர்த்தாவே, குடும்பத்தின் தேவைகள் மற்ற காரியங்கள் சந்திக்கப்படுவது மாத்திரமல்ல, எங்களுடைய பிள்ளைகள் ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும், அவர்கள் ரட்சிக்கப்படணும் அப்பா. ஒவ்வொருவருக்குள்ள ஒரு ஜெபாவி ஊற்றப்படணும் ஆண்டவரே. அபிஷேகமாகிய மழை பொழியணும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாமா? இன்றைக்கு ஒரு விசேஷத்த அபிஷேகம், ஒரு விசேஷத்த ரட்சிப்பு நம்முடைய வீடுகளுக்குள்ள இறங்கி வரப்போகிறது. ஏனென்றால் அந்த ஞான கன்மலை கிறிஸ்துவே, அவரிடத்திலிருந்து வருகிற அந்த தண்ணீர் நம்முடைய ஆத்தும தாகத்தையும் சரீர தாகத்தையும் கண்டிப்பாக தீர்க்கும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீரே எங்களுடைய பர்வதம் அப்பா, நீரே எங்களுடைய கன்மலை ஆண்டவரே. உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த ஜீவன் தண்ணீர் ஆகிய அந்த நதியினால நம்முடைய பிள்ளைகளுடைய தாகங்கள் தீர்க்கப்படட்டும் அப்பா. ஆத்மீக தாகம், உலக பிரகாரமான தாகம் இயேசுவின் நாமத்தில் தீர்க்கப்படுவதாக. குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று புறப்படட்டும் அப்பா. ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் எனக்கு அபிஷேகம் தேவைன்னு கேட்கிறாங்களோ அவர்கள் மேல அப்பா அந்த குடும்பத்துல அபிஷேகமாகிய நதி புரண்டு ஓடட்டும் அப்பா. அந்த தண்ணீர் இயேசுவின் நாமத்தில் இறங்கி வருவதாக உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை நிறைக்கட்டும் அப்பா. உம்முடைய அபிஷேக தைலம் ஆன்மீக ஆண்டவரே ஆசீர்வாதங்களினால அப்பா உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி எல்லா தாகங்களும் தீர்க்கப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகள் நிம்மதியாய் வாழ்வார்களாக. மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் ஆண்டவரே நல்ல ஒரு செழிப்பான நீரூற்றாய் ஆண்டவரே இவர் நீரூற்றால் இவர்களை திருப்தியாக்குவீராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டு குடும்பம் குடும்பமாக ஜெபிக்கிறவர்களாய் மாறட்டும். ஜெபாவினால நிரப்புங்க, அபிஷேகத்தால நிரப்புங்க, ஞான வரங்களினால நிரப்புங்க. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து குடும்பமாக ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. வறுமையா பொதுவரே வறுமையா, பொதுவரே வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் புதுவரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் பொதுவரே. வறுமையா புதுவரே, வறுமையா பொதுவரே வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் புதுவரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் பொதுவரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. வறுமையா பொதுவரே வறுமையா, பொதுவரே வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. வறுமையா பொதுவரே
வற்றாத நதியாக மாறும் போதகரே. கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும். கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும். பாடி பாடி மீன் பிடிக்கணும். பாடி பாடி மீன் பிடிக்கணும். பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். அருமையா போதகரே, அருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. அருமையா ஆமென். போதகரே, ஸ்தோத்திரம். அருமையா